கையில் இருக்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை என்ற பதற்றம் சாமானியர்களுக்கு வெகு அதிகமாகவே இருந்ததை காண முடிந்தது. இந்த செல்லாத நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்காக வங்கிகள் அஞ்சலகங்கள் முன் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். 500 और 1000 रुपए के पुराने नोट आज रात्रि 12 बजे से कानूनी तौर पर खत्म हो जाएंगे. ஐநூறு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டவுடன் அன்றாட செலவிற்கு போதிய சில்லறை பணம் இல்லாமல் தவித்த நிலை நேற்று வரை நீடித்திருந்தது. வங்கிகள் இன்று செயல்பட தொடங்கிய நிலையில் அலுவல் நேரத்திற்கு சில மணி நேரம் முன்பாகவே வங்கி மற்றும் அஞ்சலகங்களில் மக்கள் குவிந்தனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை மாற்றிக்கொண்டனர். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வரவு இல்லாததால் 2000 மற்றும் 100 என விநியோகிக்கப்பட்டது. நேரடி பரிமாற்றத்திற்கு 4000 வரை என உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சவரம்பு குறைவு என்பதால் சில்லறை வணிகர்கள் ஏமாற்றத்திற்குள்ளாகினர். அது மட்டுமல்லாமல் நாளை திருமண நிகழ்ச்சிக்காக சேமித்து வைத்திருந்த பலர் அவற்றை மாற்ற முடியாமல் தவித்தனர். சேஞ்சஸ்க்காக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அத்தியாவசிய செலவுக்கே பற்ற மாட்டேங்குது. ஏன்னா அது கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஹவுஸ் ஓனருக்கு இப்போ ரெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாலும் வாங்கலை. சேஞ்சஸ் வாங்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம். பெரும்பாலான வங்கிகளில் வெயிலில் வரிசையில் நின்ற மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. நெல்லையில் சில வங்கிகள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்ததால் பெரும்பாலானோர் விரக்தி அடைந்தனர். பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் எந்த பேங்க்லேயும் போய் மாற்றிக்கலான்னு கிளியராக சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அங்கே வந்தால் தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே நடக்கிறது குவைட் அகைன்ஸ்டாக நடக்குது. அக்கௌண்ட் எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் நான் மஞ்சள் போய் 8:30 மணிக்கு போய் நின்றுட்டு அங்கே ரிட்டர்ன் ஆகி இப்போ திருப்பாவூரில் எனக்கு அக்கௌண்ட்டு இது சொன்னதுனால இப்போ திருப்பாவூருக்கு நிற்கிறேன் கியூவில். இந்தியாவிற்கு சுற்றுலாவிற்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் வந்த வெளிநாட்டினரும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு சில்லறை பணம் இல்லாமல் சிரமத்திற்குள்ளாகினர். But only for me to wake up yesterday morning and found out that this particular money is not longer valid. I cannot buy anything with the money. I cannot pay transport. I cannot even buy a recharge to communicate my people back in my country. And I was very, very frustrated. மதுரை உள்ளிட்ட சில பகுதிகளில் பணம் செலுத்த வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. நாளை முதல் ஏடிஎம்கள் செயல்பட தொடங்கும் என்பதால் சில்லறை பணத்திற்கான தட்டுப்பாடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.